தமிழ் சினிமால முன்னணி ஹீரோவா இருக்கும் சிவகார்த்திகேயன் நடிப்புல இப்போ அமரன் மற்றும் SK23 படங்கள்லாம் நடிச்சிட்டு வராரு. இதுல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல உருவாகி வரும் அமரன் படத்தோட படப்பிடிப்பு சமீபத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம AR முருகதாஸ் இயக்கத்துல உருவாகி வரும் SK23 படத்தோட படப்பிடிப்பும் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல SK நடிக்க போவதா சொல்லப்படுது. கடந்த சில மாதமாவே வெங்கட் பிரபு இயக்கத்துல SK நடிக்க போகும் படம் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வருது. இந்த நிலையில இந்த படம் அரசியல் கதைக்களத்துல உருவாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. சங்கர் இயக்கத்துல வெளிவந்த முதல்வர் படம் மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சினிமா பிரபலங்களோட சில சுவாரஸ்யமான செய்திகளும் வெளிவந்திருக்கு. நடிகை நயன்தாரா ஹாலிவுட்ல முன்னணி ஹீரோயினா இருந்துட்டு வராங்க. ஒரு படத்துக்கு 10 கோடி வரை சேலரி வாங்குறாங்களாம். ஷூட்டிங் இல்லாத டைம்ல ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் மற்றும் குழந்தைங்க கூட வெளிநாட்டுக்குலாம் ட்ரிப் போயிட்டு வராங்க. அண்ட் அந்த போட்டோ இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சென்னை எக்மூர்ல இருக்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு வராங்க. ஈவினிங் டைம்ல குழந்தைங்களை கீழே கூட்டிட்டு வந்து விளையாட விடுவாங்களாம். அந்த டைம்ல குழந்தைங்களை பாத்துக்கிறப்போ ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் மத்தவங்க கூட சண்டை போடுறாங்களாம். அபார்ட்மெண்ட் உள்ள ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வேகமா வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் கூட சண்டை போட்டாங்களாம். இது மாதிரி நிறைய பேர் கூட சண்டை போட்டு இருக்காங்களாம். அதை பத்தி அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்காம். இந்த நியூஸை ஒரு ஃபேமஸான பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க.